இந்த பிரதான் மந்திரி எலக்ட்ரிக் பஸ் சேவையில் அந்த ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது, பிஎம்இ பஸ் சேவா ஸ்கீமு. இது வந்து 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியா முழுதும் ஒரு 10,000 பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் 20,000 கோடி வந்து அதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து இந்த 2 tier சிட்டி, நம்ம பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 169 சிட்டி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வந்து 100 பஸ் வரைக்கும் நம்ம வந்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, அது வேறு ஸ்கீமில் வந்து 25 பஸ் நம்ம ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில். அதனால் மீதி 75 பஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்கோம். நம்ம புதுவை அரசு வந்து அதுக்கு எல்லா இதையும் என்னென்ன நம்ம கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து 75 பஸ் வந்து நமக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக இதில் வந்து என்ன ஒரு நம்ம மாநிலத்துக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஸ்கீமில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணுறதுக்கு, வண்டியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் வேணும். அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கிரிட்லேருந்து நமக்கு மீட்டர் வரைக்கும் வர்றதுக்கு வந்து லைன் எல்லாம் வந்து சப்ஸ்டேஷன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் டிப்போ வரைக்கும். அதுக்கு வந்து 100% 100% வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிப்போ தேவைப்படும். அதுக்கு அந்த டிப்போவுக்கு வந்து 90% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. 10% வந்து நம்ம கவர்மெண்ட், புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து நம்ம எல்லாமே நம்ம கொடுத்ததுனால அவங்க நமக்கு சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. அது வந்து இப்போது டெண்டர் விட்டு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக டெண்டர் விட்டு அது வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க. ஒரு ஒன்ஸ் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்து நடைமுறைக்கு ஒரு 2 மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம 4800 பஸ் இந்தியா முழுவதும் ஒரு 16 சிட்டியில் வந்து ஒன்றா டெண்டருக்கு போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சிஇஎஸ்எல்னு சொல்லிட்டு ஒரு டெல்லியில் ஒரு நிறுவனம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்த நிறுவனத்து மூலமாக அந்த தேர்ந்தெடுத்து அந்த கான்ட்ராக்டர் வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து போய் அந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து ஃபேக்ட்ரி இருக்குது, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி நமக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்புகிற பஸ் வந்து ஒரு மாடல் பஸ்ஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் வந்து அதை ட்ரையல் பண்ணிவிட்டு ஓகே சொன்னோன்னா மற்ற பஸ்ஸு வந்து அவங்க அனுப்புவாங்க. அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டெவலப் பண்ண உடனே அந்த சார்ஜிங்குன்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து அப்ரூவல் வந்து வரப்போகுது, ஒரு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. வந்த உடனே அதையும் நாங்கள் சிவில் ஸ்ட்ரக்சர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2-3 மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அது வந்து நடைமுறைக்கு வரும். அது வந்து இப்போது பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு அப்படின்றது இன்னும் மக்களுக்கு வந்து அது குறைவாகவே இருக்குது. ஏன்னா நிறைய ஏரியாஸ் வந்து ரெசிடென்ஷியல்ஸ் ஏரியாஸ் டெவலப் ஆகிருக்கு, பஸ்ஸு வசதி இல்லாமல் இருக்குது. அப்புறம் இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய 2 வீலர்ஸ் வந்து அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இது வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப நெரிச்சல் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது வந்து குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னொன்று, ஒரு 2 வீலரில் போகிறத விட ஒரு பஸ்ஸில், அதையும் ஒரு ஏசி பஸ்ஸில் போகிறதுன்றது நமக்கு ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். நம்ம வந்து எதுவுமே யோசிக்காமல் வந்து பஸ்ஸில் பயன்படுத்தலாம். ஏன்னா அதுக்கு வந்து சாலை இப்படி இருக்குது, இல்லை கஷ்டப்படுறோம், இல்லை வெயில், அது மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது நமக்கு. இதில் முக்கியமாக என்னென்னா, நமக்கு ஆல்ரெடி ஸ்மார்ட் சிட்டியில் வந்த 25 பஸ்ஸில் பார்த்திங்கன்னா 10 பஸ் வந்து ஏசி பஸ்ஸு, 25 பஸ்ஸு, 15 பஸ் வந்து நான் ஏசி பஸ்ஸு. ஆனால் இந்த பிஎம்இ பஸ்ஸில் வர எல்லா வண்டியுமே ஏசி பஸ் தான். அதில் வந்து 50 பஸ் வந்து 12 மீட்டரும் அப்படின்னா பெரிய பஸ்ஸு, ஒரு 25 பஸ் வந்து 9 மீட்டர் பஸ்ஸஸ்ஸு. ஓகே, இது வந்து நம்ம ஒரு பாண்டிச்சேரியோட நிலைமையே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட நிலைமையே மாற்றும் அப்படின்றது எனக்கு ரொம்ப முழுசாக ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக ஜெர்னி, எந்த இடத்துக்கு வேணாலும் போகிற மாதிரி ஒரு இது வந்து அமைக்கிறதுக்காக நாங்களும் முயற்சி எடுத்து ஒரு பிளானும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், எப்படி அது வந்து
ஒரு நீண்ட காலமாக அது வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட்டு மீடியாவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் வந்து இந்தியாவில் மற்ற சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கூட பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது இந்தியாவில் இப்போ புதுவையில் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் அதையும் சிட்டி சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கணும். அது வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து நல்லா இருக்கணும், நம்ம மக்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கிற அந்த தேவைன்றது வந்து முழுசாக நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது ஆல்மோஸ்ட்டு ஒரு நல்ல முறையில் முடிய போகுது. பஸ்ஸு வந்து நம்ம ட்ரையல் போடுற பஸ்ஸு வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா அதில் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அவங்க வந்து முழுசாக இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க. அது வந்து நம்ம ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அது வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த ஒரு ஸ்கீமில் நம்ம விடுற ஒரு 25 பஸ்ஸும், அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் சிட்டியில் விட்டது 25 பஸ்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ஹை குவாலிட்டி வெஹிக்கிள்ஸு. உங்களுக்கு வந்து சவுண்டு இருக்காது, கம்ஃபர்டபுள் டிரைவிங்கு, நல்ல சஸ்பென்ஷன்ஸு. இதனால் நம்ம உள்ளூர் மக்களுக்கும் வெளியிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல டிரான்ஸ்போர்ட்டு ஒரு மீடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து நம்புகிறோம். அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள்லாம் பார்த்தாலே தெரியும், அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். பஸ்ஸு ரைடிங் எல்லாம் பார்த்தா, ஏன்னா இந்த 25 பஸ்ஸஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த 25 பஸ்ஸஸ் விடும்போது நிறைய பேர் அந்த பஸ்ஸில் ஓட்டி பார்க்கணுன்னே அவங்களுக்கு வந்து ஒன்றும் வேலை இல்லை, பட் அதில் வந்து உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகளுக்கும் வந்து அது கிடைக்கும் கண்டிப்பாக. என்னோட பேர் ராஜமூர்த்தி, நான் ஃபார்ம் டி முடிச்சிருக்கேன். இங்கே மேட்டுப்பாளையம் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட் வரதுக்கு வந்து பஸ் இருக்காது, ஜிப்மர் வந்து தான் மாறி போகணும். இப்போ பஸ் ஸ்டாண்டும் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி இருக்குது. இந்த ஏசி பஸ் விட்டதுனால சம்மர் டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே அவைலபிளாக இருக்குது, எல்லாமே ஓகே தான். இந்த பஸ் விட்டதுனால பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டேட் போகிறவங்களாம் நல்லா போயிட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த பஸ்ஸை. அது இல்லாமல் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்குது.